ஆந்திராவில் மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கும் கிங் மேக்கர். ஆந்திர அரசியல் மட்டுமல்ல, தேசிய அளவிலும் அவர் கிங் மேக்கரா? ஆந்திர அரசியலில் அவர் கண்ட சவால்கள் என்ன? சந்திரபாபு நாயுடுவின் வீழ்ச்சியும் எழுச்சியும். தற்போது காங்கிரசுக்கு வெற்றி நிலவரத்தை கொடுக்க சந்திரபாபு நாயுடுவால் முடியுமா? நாயுடுவின் கதவை தட்டும் பிரபலங்கள். மக்களவை தேர்தலுடன் ஆந்திரா, ஒடிஷா, அருணாச்சலம், சிக்கிம் மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த முறை ஆந்திரா தெலுங்கு தேசம் கட்சியின் வசமாகி இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி கடும் தோல்வி அடைந்திருக்கிறார். முன்னதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 300 கோடி ஊழல் செய்ததாக சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் அரசால் கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். அதுவே அவருக்கு சாதகமாகவும் ஜெகனுக்கு எதிராகவும் மாறி போனதாக தற்போது விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளன. சிறையிலிருந்து வெளியே வந்த சந்திரபாபு நாயுடு தனது அரசியல் தந்திர திட்டங்களை கையில் எடுத்தார். எதிர்க்கட்சிகளை ஓர் அணியில் கொண்டு வந்தார். பாஜகவுடன் கூட்டணி, தனசேனாவை ஈர்த்தார். பவன் கல்யாணை நேரில் சென்று பார்த்து கைகோர்த்தார். அப்படியாக இன்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். 1995 முதல் 2004 வரை, அதன் பிறகு 2014 முதல் 19 வரையிலும் முதலமைச்சர் பதவிகள். உலக பொருளாதார மன்றத்திலும் கனவு அமைச்சர் என்று பெயர் எடுத்தவர். தெலுங்கு தேசம் கட்சியை தோற்றுவித்த மறைந்த NT ராமராவ் சந்திரபாபு நாயுடுவின் மாமனார். ஆரம்பத்தில் அவரது மாமனாருக்கு எதிராகவே செயல்பட்டவர். 1983 நடந்த சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேச வேட்பாளரிடம் அவர் தோல்வி அடைந்தவர். அதன் பிறகு அதே கட்சியில் இணைந்து 1989 ஆண்டு குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு தெலுங்கு தேசம் கட்சியில் MLA-வாக தேர்வு செய்யப்பட்டவர். அதனைத் தொடர்ந்து தனது 45வது வயதில் 1999 CM. அவர் முதல்வராக பதவியில் இருந்த போது செய்த பல பொருளாதார சீர்திருத்தங்களை மக்கள் இன்றும் மறந்திருக்கவில்லை என நிரூபித்திருக்கிறார்கள். ஆந்திராவின் அமராவதி நதி மேம்பாட்டு திட்டத்தில் முனைப்பு காட்டியதில் பரவலாக மக்களால் பாராட்டுக்குள்ளானவர். அவரது நலத்திட்டங்களில் அது முக்கியமானது. பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் IT துறை மேம்பாடு. பல IT பெருநிறுவனங்களை நிறுவியது. ஹைதராபாத்தில் பல பயனுள்ள தொழில் முதலீடுகளை செய்தவர் என பெயர் பெற்றவர். இதற்கிடையே 2003 ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதல்களில் இருந்து படுகாயமடைந்து உயிர் தப்பினார். 2004 ஆண்டில் ஆட்சியை இழந்தார். அதன் பிறகு 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சி வரிசையில் மீண்டும் 2014 மீண்டும் ஆட்சியை பிடித்தார். அதன் பிறகுதான் ஆந்திரா தெலங்கானா பிளவு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் சந்திரபாபு நாயுடு. தற்போது சட்டமன்றத்திலும் மக்களவையிலும் பெரும்பான்மை பெற்றிருக்கும் இவரிடம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி சீட்டுக்களை கேட்டு வருவதாக சில தகவல்கள் பேசப்பட்டு வரும் நிலையில் சந்திரபாபு நாயுடு எத்தனை அரசியல் தந்திரம் மிக்கவர் என்பதை மேற்கண்ட பல தகவல்களும் சொல்லாமல் சொல்லும்.